இதே மாதிரி இன்னொரு ஃபாரினர் வந்திருக்க ஓரிக்கைங்கிற இடத்துல இருந்தா, அப்போ அந்த வந்த ஃபாரினருக்கு இது மாதிரி ஜோதியா தெரிஞ்சது. அவர் உடனே பெரியவாழ்கிட்ட கைங்கரியம் பண்ணின்றவர் அவர்கிட்ட சொல்றார், ஏன்னா திடீர்னு இப்படி ஒரு பெரிய லைட்டா இருக்கு தெரியறது அப்படின்னா, கைங்கரியம் பண்றவருக்கு என்ன லைட்டு தெரியுமா? ஏதோ சங்கராச்சாரியார் தான் தெரியும். அவர் சொன்னார், ஆமாம்மா இந்த வெளிச்சு தான் நாங்கள் டெய்லி பார்த்துட்டு இருக்கோம், நீ இப்பதானே புதுசா பார்க்குற, போயிட்டு வான்னு அந்த ஆளு போயிட்டோம். அப்புறம் பெரியவாழ்கிட்ட சொல்ற, ஏதோ வந்தானா அவனுக்கு ஏதோ பெரியவா வெளிச்சமா தெரிஞ்சாலும் ஒளியா தெரிஞ்சாலும் வரவனுக்கெல்லாம் இந்த லைட்டு போட்டுறா, எங்களுக்கு ஒரு நாளைக்கு இந்த லைட்டை போட்டு காமிக்கப்படாதான்னு. ஏதோ புதுசா வரவனுக்கெல்லாம் லைட்டு தெரியுதுங்கிற, வெளிச்சம் தெரியுதுங்கிற, எங்களுக்கு என்னமோ தெரியல, சாமியாரா தான் தெரியுறாள், எங்களுக்கு ஒரு நாளைக்கு அந்த லைட்லாம் போட்டு காமிக்கப்படாதோ? அதுக்கு பெரியவா சொல்ற, உங்களுக்கெல்லாம் அந்த லைட்டை போட்டு காமிச்சிட்டா அப்புறம் எனக்கு யாரு சோறு போடுவா, துணி துவச்சு போடுவா, எனக்கு வேலை யாரு செய்வா? நாம ஒரு நாளைக்கு இப்படி லைட்டா பார்த்துருந்தோம்னா அப்புறம் காஞ்சிபுரம் பக்கமா போவோம்? ஒன்றும் வேண்டாம். அவர் திடீர்னு தான் யாருன்னு தன்னோட உருவத்தை காமிச்சிருந்தாலே தனியா, அதுக்கப்புறம் அஸ்தியில ஜுரம் வந்துடும். ஏதோ கோவில்ல சுவாமி எல்லாம் பேசாத சும்மா கர்ப்பாம்பாய் இருக்காளோ கிட்டக்க போறோம், என்னைக்கான ஒரு நாளைக்கு வாங்கோ வாங்கோ அப்படின்னு கூப்பிட்டோம் கபாலியும் கர்ப்பாமும், அப்புறம் இந்த மயிலாப்பூர் பக்கம் வர மாட்டோம். சுவாமி எல்லாம் வாய்மூண்டு இருக்கும், நம்ம தைரியமா போறோம். அதுகள் நேரம் வந்துருதுன்னா நம்மளால தாக்கு பிடிக்க முடியாது, பயந்து போயிடுவோம். முதல்ல பயம்தான் வரும். அப்படி பார்த்து அஸ்தியில ஜுரம் வந்து மூர்ச்சியா விழுந்தவாள்லாம் பல பேர் இருக்கா. அதனால சுவாமி எல்லாம் வாயமூடின்னு பேசாத, நம்ம ஆட்டுறதுக்கெல்லாம் ஆட்டின்னு பேசாத இருக்காளோ நம்மளும் சுவாதீனமா போறோம். அதுதான் சொல்றான், உங்களுக்கெல்லாம் காமிச்சுட்டா அந்த லைட்டு, அப்புறம் எனக்கு யாரு சோறு போடுவா, துணி துவச்சு போடுவா, எனக்கு வேலை யாரு செய்வா? யசோத என்ன ஒரு குழந்தை ஒரு மலையை சுண்டு வரலால தூக்கி இருக்கு, தூக்கின்னு ஒரு நாள்ல 2 நாள்ல 1 வாரம் தூக்கின்னு நின்று இருக்கு. நின்றுன்னா அத்தனை பேரும் கோகுலத்துல இருந்து அத்தனை பேரும் அதுக்கு அடியிலே 1 வாரம் கொடுத்தனம் பண்ணியிருக்கா ஆடு மாடோட. ஆனா அவர் மலையை கீழே இறக்கி வச்சோன்னே எல்லாரும் அவ வீட்டுக்கு போய் வேலையை பார்க்க ஆரம்பிச்சுட்டா. ஒத்துருக்கான அந்த இம்பாக்ட் தெரிஞ்சதோ, யாரான யோஜனை பண்ணாலோ, என்ன ஒரு குழந்தையால மலையை தூக்க முடியுமா, அதுவும் 1 வாரம் கையிலேயே பிடிச்சிருக்க முடியுமா, எப்படி பிடிச்சு நின்னுது அப்படின்னா அந்த குழந்தைகிட்ட பயம் வராதோ? ஆயர்பாடியில யாருக்கான வந்துதா? வரல. அதுவே வேண்டாம். அம்மா குழந்தை வாயில வாயை திறன்னா மண்ணை தின்னுட்டேன்னு அண்டச்சராச்சரம் உலகம் முழுக்கலும் பார்த்துருக்கா. ஒரு குழந்தை வாயில உலகத்தை பார்த்த எந்த அம்மாவானும் அதுக்கப்புறம் தம் புள்ளன்னு கிட்டக்க போகலும். அதுக்கப்புறம் பார்த்தாலே குழந்தைகளை பார்த்தாலே பயமா இருக்கும். ஆனா யசோதைக்கு அப்படியா இருந்தது? இல்லையே. என்ன எப்படி இருந்ததுனர் திறந்து காமிக்கிறதே பார்த்தா அவன் மூடினோன்னு டிவி சீரியல் ஆயிட்டாப்புல, அவ்வளவுதான், இவளுக்கும் மறந்து போயிடுத்து எல்லாம். ஏன் இதுதான் அவதார புருஷர்கள் என்ன பண்ணுவான்னு, தன்னோட திவ்ய சக்தியை ஒரு சமயங்கள்ல ஒரு பேர்ட்ட காமிப்பா, தூளி சாம்பிள் காமிப்பா. ஆனா அதோட அந்த இம்பாக்ட் தெரியாத உடனே அவளை மறைச்சிடுவா. இப்படி ராயப்பேட்டால ஜோதியா தெரிஞ்சாருங்கிறதுனால இனிமே ஆயுசு முழுக்கலும் கருப்பு சட்டக்காரெல்லாம் கத்தாதையா இருப்பா? இல்ல, ஏதோ அன்னைக்கு கத்தாத இருந்ததோட சரி, பார்த்தோட பயந்தோட, அப்புறம் மறுநாள்லேருந்து கத்ததான் ஆரம்பிப்பா. ஏன் அப்படின்னு, இதுதான் லலிதா சஹஸ்ரநாமம் சொல்றது. திரோதானகரீஸ்வரி சதாசிவ அனுகிரகதா. அம்பாள் என்ன பண்றான்னு, திரோதானம்ங்கிற மாயத்திரையினால போட்டும் மறைக்கிறா. அவளே தான் திரையும் திறக்கிறா. யாரு வீட்டை பூட்டின்னு போறாளோ அவ தானே சாவி வச்சுன்னு திருப்பி திறக்கிறா. அது மாதிரி இவளே மாயத்திரையில நம்மளை மயக்கிறா. இவளே அந்த மயக்கத்தையும் தீர்த்து, இவளே தான் மகா மாயாவும் இருக்கா, இவளே தான் ஞானாம்பிகையாவும் இருக்கா. ரெண்டும் அவள் தான். இப்படி அது மாதிரி கரம்பக்குடி அப்படின்னு பட்டுக்கோட்டை கிட்ட அந்த ஊர்ல பெரியவா கேம்ப்ல இருந்தா. அந்த கரம்பக்குடி கேம்பை முடிச்சுட்டு பட்டுக்கோட்டைக்கு போறா.
ஒரு வழக்கம் என்னென்னா, இது மாதிரி பெரியவா ஒரு ஊரில் கேம்பில் இருந்தால் அந்த ஊருக்கு வரத்தே அந்த ஊர் எல்லையில் போய் அந்த ஊர் ஜனங்கள்லாம் பூர்ண கும்பத்தோடு வரவேற்கிறது. அது மாதிரி திரும்பி போகிறதே அந்த ஊர் எல்லை வரைக்கும் கொண்டு விடுறது அப்படின்லாம் ஒரு சம்பிரதாயம். நமக்கே வீட்டுக்கு யாரானு வந்தால் வீட்டு வாசலில் போய் வரவேற்கணும் வாழை. அது மாதிரி போயிட்டு வரேன் அப்படின்னா வாசல் வரைக்கும் வந்து கொண்டு விடணும். நம்ம பாட்டுக்கு வீட்டுக்குள்ளேயே உட்காந்து போயிட்டு வா அப்படிங்கக்கூடாது. மரியாதை அதெல்லாம். இந்த மாதிரி ஒரு நாகரீகம்லாம் நமது பாரத பண்பாடில் தான் பார்க்கலாம், நமது கலாச்சாரத்தில் தான் பார்க்கலாம். இதை பார்க்கணும் அப்படின்னா இந்த கலாச்சாரத்தை எம்எஸ் அம்மாட்ட பார்க்கணும். எம்எஸ் அம்மா சதாசிவம் தம்பதிகள் பார்த்தீங்கன்னா பழங்கிரமாளுக்கு தெரியும். அவள் அந்த வயசில் கூட வீட்டுக்கு யார் போனாலும் சரி, இனிமேல் அவள் வீட்டுக்கு வராத விஐபிஸே கிடையாது. அந்த விஐபி யாருக்கிட்டும் ஒன்றும் தெரியாத நம்மளை மாதிரி ஆள், சாதாரண ஆள் போனாலும் சரி, யாரானு வரப்போகிறோம் அப்படின்னா வரத்துக்கு நம்ம போகிறதுக்கு 10 நிமிஷம் முன்னால் 2 பேரும் வாசல்லையே நின்றுப்பா. அந்த வாசல்லையே வாவான்னு கூப்பிடணும். அதே மாதிரி வாசலில் வந்து நம்ம வண்டியில் ஏறி வண்டி கிளம்புற வரைக்கும் நின்றுட்டே இருப்பா, வழி நினச்சிட்டு தான் போவா. அதுதான் அந்த பண்பாடு, நாகரீகம். நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்து நிற்கிறது, வரவன் பாட்டுக்கு உள்ளே போகிறது, வரவன் பாட்டுக்கு வெளில போகிறது, அப்படி இல்லை. அப்படின்னா ஒரு சாதாரண மனிதர்கள் விருந்தாளி வந்தாலே இவ்வளவு உபச்சாரம் பண்ணோம்னா, ஒரு பெரிய ஞானி வரார், மகான் வரார் அப்படின்னா அவரை அந்த ஊர் எல்லையிலேயே வரவேற்கிறது, ஊர் எல்லையில கொண்டு வர்றதுங்கிறது ஒரு பண்பாடு. அதுபடி இந்த கரம்பக்குடியிலேருந்து பட்டுக்கோட்டைக்கு வரத்து இந்த கரம்பக்குடி ஜனங்கள்லாம் ஊர் எல்லை வரைக்கும் வந்தா. ஊர் எல்லை வரைக்கும் வந்தோடனே பெரியவா என்ன சொல்ல, எல்லாத்தையுமே நீங்கள் வந்தாச்சு, நீங்கள் எல்லாரும் போயிட்டு வாங்க, உங்கள் வேலையை பாருங்க. ஏன்னா அவளுக்கு வேலை இருக்கும். நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க, நான் என் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு வழி அனுப்புவா. எல்லாரும் திரும்பி வருவா. அப்படி உத்தரவு கொடுத்தாச்சு, எல்லாரும் திரும்பியும் போயாச்சு. இப்போ பெரியவா பல்லாக்கில் தூக்கின்னு போகிறா. அந்த மடத்தில் இருக்கிற கைங்கரியம் பண்ணுவா. இவ எல்லாரும் போயின்னு இருக்கா. ஒரு 2-3 கிலோமீட்டர் போனோன்னு பெரியவா பல்லாக்க நிறுத்து அப்படின்னா கீழே இறங்கினா பின்னால் யாரோ ஒரு கிழவர் நடந்து வந்துருக்கார். அவர் வரட்டும் அப்படின்னு. ஏன்னா அவரால் இந்த வேகத்துக்கு பிடிக்க முடியல. பெரியவா நடந்து போகிறத பார்த்தாக்க இன்னும் கூட சில வீடியோவில் இருக்குது, பார்த்தேன்னா ஆச்சரியமாக இருக்கும். காற்று மாதிரி வரப்பா. அதுதான் இந்த பிரம்மச்சரிய விரதம் அப்படிங்கிறது. அந்த பிரம்மச்சரிய விரதம் எப்படி இருக்கும்னு இங்கே நின்றுட்டே இருப்பா. இன்னொரு 5 நிமிஷத்தில் பார்த்தேன்னா 2 கிலோமீட்டர் தாண்டிடுவா. பின்னால் போய் துரத்தையே பிடிக்கிறது கஷ்டம். பெரியவாளை எய்தாப்புல வந்து வழிமறிச்சாதான் உண்டு. ஸோ அதனால அவருக்கு அந்த ஈடு கொடுத்து வர முடியல. அவர் மல்ல சிரமப்பட்டு வந்துருக்கார். இதை தெரிஞ்சின பெரியவா தன் பிரயாணத்தை நிறுத்திண்டு இறங்கி அவர் வரட்டும் அப்படின்னா ஒருத்தர் வந்தார், கிழவர் வந்தார். கையில் ஏதோ பழம் தேன் எல்லாம் கொண்டு வந்திருக்கார். வச்சா பெரியவா நீ யாரு, எங்கேருந்து வரேன் கேட்டா. உடனே ஒருத்தன் பேரை சொல்லிட்டார். எந்த இடத்துல வரேன்? கரம்பக்குடியிலேருந்து வரேன்னு. கரம்பக்குடியா? இத்தனை நாள் அங்கே தானே இருந்தேன். உன் ஊர்லேயே இருக்கிறதே என்னை வந்து பார்த்துருக்கலாமே. நான் ஊரில் இருக்கிறதே விட்டுட்டும் இப்போ நான் ஊரை விட்டு கிளம்பினோன்னு துரத்தின்னு வரையே, அங்கேயே என்னை பார்த்துருக்கலாமே அப்படின்னு. உடனே அவர் சொன்னார், அங்கே பார்த்தேன் அதனால தான் வரேன்னு. அங்கே இருக்கிறதையும் பார்த்தேன் அதனால தான் துரத்தின்னு வரேன்னு. எல்லாருக்கும் ஆச்சரியம். என்ன பார்த்தாச்சுன்னா நம்மளாம் ஏதோ பார்க்குறோம், பெரியவா வந்திருக்காங்கன்னா கிணத்துல போட்டுக்கணும், நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். இவரையும் துரத்தின்னு வர. உடனே அவர் சொன்ன, பார்த்தேன் இங்கே 1 வாரம் இருக்கிறதே தினம் வந்து பார்த்தேன். அதுக்கப்புறம் எனக்கு இப்போ தோணிடுத்து, இனிமேல் பெரியவாளை பார்க்காத என்னால் இருக்க முடியாது. அதனால் பெரியவாளை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியும்னு தோணலை. அதனால நான் ஒரு தீர்மானத்தோடு வந்துட்டேன். நானும் உங்களோடையே வரேன், என்னையும் மடத்தில் வச்சுங்கோ. என்னால் என்ன கைங்கரியம் பண்ண முடியுமோ அதை பண்ணுறேன், எனக்கு சொல்லுங்க, உத்தரவிடுங்க. எனக்கு ஒன்றும் வேண்டாம், ஒரு வேளை சாப்பாடு போட்டால் போகிறோம். அது மடத்தில் யாருக்கும் தான் கிடைக்கிறது. அதனால் இனிமேல் என்னால் பெரியவாளை பிரிஞ்சு இருக்க முடியும்னு தோணலை. நான் கூட வரையும் என்னோட கைங்கரியத்தை ஏற்றுக்கணும் அப்படின்னு அழுதர். பெரியவா உடனே பார்த்துட்டு சொல்கிறா, வாஸ்தவம்தான், உங்கள் மனசு எனக்கு புரியுறது, உங்களோட உணர்வு புரியுறது. ஆனால் ஒன்று வச்சுங்கோ, நானும் பல ஊருக்கு போயின்னு இருக்கேன், பல பேர் என்னை பார்த்துட்டு இருக்கா,
பல பேருக்கு இது மாதிரி எண்ணங்கள்லாமும் வருது, என்னோடய இருக்கணும்னு. ஆனால் அவர்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, வீடு இருக்கு, கடமையெல்லாம் இருக்கு. அதை விட்டுட்டும் வர முடியாது. அப்படி வந்தா கூட அப்படி ஒரு அவர்களை பிரித்து அழிச்சுன்னு வர்றதுங்கிறது நியாயம் இல்லை. ரெண்டாவது, இப்படி பார்க்குறவாள்லாம் என் கூட வந்து மடத்திலேயே இருக்கேன்னா முதல்ல மடத்துக்கு கட்டுப்படி ஆகுமா? ஆகாது. அதனால இதெல்லாம் பிராக்டிக்கலா நடைமுறைக்கு சரிப்பட்டு வராது. அப்ப என்ன பண்ணலான்னு, ஆசையா இருக்கிறதே அப்பப்போ வந்து பார்த்துக்கிறது, போறது வர்றது, அப்படிதான் வச்சுக்கலாம். எனக்கு கற்பகாம்பாளை ரொம்ப பிடிக்குங்கிறதுனால கோவிலே நம்ம எடுத்துக்க முடியுமா? முடியாது. அதனால அப்பப்போ வந்து போய் தரிசனம் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். அதனால உங்களுக்கும் கடமை இருக்கு, எனக்கும் கடமை இருக்கு. அதனால நீங்க உங்க இடத்துலயே இருங்கோ, நான் இடத்துலயே. உங்களுக்கு என்ன பண்ணணும்? என்னோட இருக்கணும், அவ்வளவுதானே. இப்போ ஒன்று சொல்றேன், நீங்க இருக்கிற இடத்துலயே என்னையே நினைச்சுட்டு இருங்கோ, நான் போற இடத்துலாம் உங்களையே நினைச்சுட்டு இருக்கேன். அதாவது உடம்பால தான் ஒன்னா இருக்கணுங்கிறது இல்லை, மனசால ஒன்னா இருக்கலாம். உடம்பால யார் வேணா ஒன்னா இருக்கலாம், ஆனால் மனசால ஒன்றி இருக்கிறதுங்கிறது தான் முடியாத காரியம், ரொம்ப கஷ்டமான காரியம். கோவிலுக்கு போறோம் தினம் அப்படின்னா கூட, கோவில்ல போய் நின்னா கூட கபாலி சன்னதினா கபாலியா ஞாபகம் வர்றார், அவரை தவிர மீதி எல்லாம் ஞாபகம் வருது. அது பிரயோஜனம் இல்லை. அப்ப கோவிலுக்கே போகாத வீட்டில் உட்காந்து கபாலி 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 நினைச்சிருந்தான்னா அதுதான் கிட்டக்க இருக்கு. அதுதான் வேணும். சாமீப்பியம், சாமீப்பியம் அப்படின்னா சமீபத்தில் இருக்கிறது, அவர் கூட இருக்கிறது அப்படின்னா என்ன அப்படின்னா மனசுனால முதல்ல கூட இருக்கணும். அப்படி இருந்துருத்துன்னா ஏதோ ஒரு காலத்துல தானே உடம்புல கூட இருக்கும். அப்படி உடம்பு கூட இல்லைன்னாலும் குறை இருக்காது. இன்னைக்கும் யாருக்கானும் பெரியவா இல்லைன்னு குறை இருக்கா? பெரியவாளை பார்க்கலேங்கிற ஒரு குறை வேணா இருக்கே வழி. அது காரணம் என்னன்னு, இப்பவும் இருந்தாக்க இந்த வம்பு தும்பெல்லாம் பேசலாம் இல்லையோ அவரோட, அதுக்கெல்லாம் பண்ண முடியாத ஒரு இருக்கேன்னு தான் குறை. ஆனால் இல்லைங்கிறது யாருக்கும் தோணலையே. ராமர் இல்லைன்னு யாருக்கானு தோன்றதா? இல்லையே. ராமர் சரையூல மூழ்கிதான் போனார். ராமாயணம் அப்படிதான் சொல்றது. அயோத்தி ஜனங்கள்லாம் என்ன பண்ணித்தனர், இனிமே நீ இல்லாத எங்களால இருக்க முடியாது அப்படின்ட்டு, என்னென்ன நீ வைகுண்டம் போறதா இருந்தா எங்களையும் அழிச்சுன்னு போயிடு. ராமன் இல்லாத அயோத்தியில நாங்க எதுக்கு இருப்போம், இருக்க மாட்டோம் அப்படின்னு. இந்த ஜனங்களுக்காக என்ன பண்ண, எல்லாரையும் சரையூல இறங்குவோன்னார். எல்லாருக்கும் ஜலசமாதி போயிட்டு கடைசியில வெறும் போனார். அப்படிதான் போனார். கிருஷ்ணர் இல்லைன்னு சொல்றோமா? காலில் அம்பு பட்டு அடிபட்டு போனார். ஆனால் யாருக்கான ராமர் இல்லை கிருஷ்ணர் இல்லை தோன்றதா? இல்லை. ஏன் அப்படின்னு, அவர்கள் உருவம் வேணா இல்லாத இருக்கலாம், தெரியாத இருக்கலாம், அவர்களோட அருளும் அவர்களோட பிரசன்ஸும் நம்ம உணர முடியறது. அதனால நம்ம மனசுனால அவரோட இருக்குமே வழியே பிசிக்கலா இருந்துதான் ஆகணுங்கிற அவசியம் இல்லை. இருந்தோம்னா அது தனி இன்பம் தான். என்னதான் இருந்தாலும் கிருஷ்ணரோட கோகுலத்தில் விளையாடுறாப்புல ஆயிடுமா? அவரோட வெண்ண தின்னாப்புல ஆயிடுமா? அவரோட திட்டு வாங்கினாப்புல ஆயிடுமா? அது தனி. அது யாரோ ஒரு சில பேர்களுக்கு தான் கிடைக்கும். ஆனால் இது எல்லாருக்கும் கிடைக்கும், எப்பொழுதும் கிடைக்கும். இனிமே காலங்காலமா யாரு வேணா பெரியவாளோட மனசுனால உறவாடலாம். இதைத்தான் அர்ச்சனை. அதனால நம்ம மனசுனால இருக்கிறது தான் முக்கியம். அதனால நீ இருக்கிற இடத்துலயே என்ன நினைச்சுக்கோ, என்னோட இருக்கிறாப்புலயே நினைச்சுக்கோ, நான் எப்பொழுதும் நீ என் கூடவே இருக்கிறதா நான் இருக்கிற இடத்துல நினைச்சுக்கிறேன் அப்படின்னு அவருக்கு சமாதானப்படுத்தி அனுப்புறா. அப்போ அவர் அழுதுண்டே சொல்ற, இப்படி பெரியவாளை பார்த்துட்டு ஒரு வாரம் கரம்பக்குடியில பார்த்துட்டோம், இவர் ஒரு தீர்மானத்தோட பைய தூக்கிண்டு பெரியவாளோடையே கூட மடத்துக்கு வந்துடுறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டு வந்தவர் வேற யாரும் இல்லை, ஒரு இஸ்லாமியர். இந்த கரம்பக்குடியிலே ரொம்ப முஸ்லீம் பாப்புலேஷன் ஜாஸ்தி. ஒரு இஸ்லாமியர். அவர் சொல்றார், எங்க மதத்துல அல்லாஹ்க்கு உருவம் சொல்லல, ஆனா இப்ப நான் சொல்றேன் அல்லாஹ்க்கு உருவம் எப்படி இருக்குன்னு, இப்படி இருக்குங்க நீந்தான். ஒரு பழுத்த இஸ்லாமியர் சொல்றார், அல்லாஹ்க்கு உருவம் எப்படி இருக்கும்னு அவர் சொல்றார், இப்படி மொட்டையை அடிச்சுன்னு காஷாய தண்டத்தோட இருக்கும் அப்படின்னு பெரியவாளை பார்த்து சொல்றாருன்னா அதுதான் பரபிரம்மங்கிறது. ఎంత మాత్రమున ఎవ్వరి తలచిన అంత మాత్రమే నీవు. அன்னமாச்சாரியார் சொல்றாரே, பெருமாளை பார்த்து சொல்ற, யாரு எப்படி நினைக்கிறாளோ அப்படி இருக்குப்பா நீ அப்படிங்கிறது.
இந்த பாட்டு முழுக்கலும் இப்படியே சொல்றார். உன்னை வைஷ்ணவர்கள்லாம் பார்த்தா விஷ்ணுங்கிறா, சைவர்கள்லாம் பார்த்தா உன்னை சிவன்கிறா, சாக்தர்கள்லாம் பார்த்தா உன்னை அம்பாளுங்கிறா, பௌத்தர்கள்லாம் பார்த்தா உன்னை புத்தருங்கிறா, எல்லாத்தையும் லிஸ்ட்ல சொல்றார். அதை விட்டு இன்னொன்று சொன்னார். என்னன்னார், இப்படி அவ உயர்வா பார்த்துட்டு உன்னை பெரிய பரம்பொருள் ஆஹா ஓஹு சிவன் அம்பாள் விஷ்ணு அப்படின்லாம் சொல்றவாளும் இருக்கா. அப்போ அப்படி சொன்னால்னா நீனும் அப்படியே இருக்க. உன்னை ஒன்றும் இல்லை, இது வரும் கல் அப்படின்னு அல்பம்னு யாரான்னு நினைச்சா அல்பம் உனக்கும் அல்பம். உன்னை எவனான அல்பம்னு சொன்னா நீனும் அல்பமாவே தான் இருக்கங்கிற. அவள்கிட்ட போய் யாரை பற்றி சொன்ன, நான் யார் தெரியுமான்னு, அது மனுஷன்தான் இப்படி வெண்ணெய் போட்டி போடுவோம். நம்மளை யாரான்னு மட்டமாக பேசிட்டா யாரை பார்த்து சொன்னேன், நான் யார் தெரியுமா, ரிட்டையர்டு ஹைகோர்ட் ஜட்ஜ் அப்படின்னு உடனே விசிட்டிங் கார்டை காமிக்க. யோ நீ சர்வீஸில் இருக்கிறதே ஒன்று ஒரு பையன் மதிக்கல, இப்போ ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் யாரும் மதிக்க போகிறா? அதான் அந்த ஈகோ, அகங்கிற பாவம். ஆனால் ஈஸ்வரனுக்கு அந்த அகம்பாவம் உண்டா, நான்கிற பாவம் உண்டா? இல்லை. அதுதான் அன்னமாச்சாரியேஸ்வரர். அதனால உன்னை யாரானு இது வெறும் கல் தான் அல்பந்தான் அப்படின்னு சொன்னாக்க நீ என்ன பண்ண, அழட்டிக்கவே மாட்டேன், இருந்துட்டு போகிறேன், நானும் அப்படியே இருக்கேன் அப்படின்னு. அல்பமாக நினைக்கிறவாளுக்கு நீ அல்பமாக இருக்க, உயர்வாக நினைக்கிறவாளுக்கு உயர்வாகவும் இருக்க. எப்படி நினைக்கிறாளோ அப்படி நினைக்கிற. யாரு அவ நினைக்கிற பாவத்தை பொறுத்ததை வழிய அவ எப்படி மனசுல என்றாலோ அதுக்கு ஏத்தாப்புல நீ மாறிக்கிற, அவ்வளவுதான். இதான் பெரியவா, அந்த பிரம்மம் தானே. அதுதானே குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹா சொல்றதே. அந்த குரு தான் சாட்சாத் பரபிரம்மம் அப்படின்னா அது யாரு எப்படி நினைக்கிறாளோ எப்படி பாவிக்கிறாளோ அப்படின்னு இருக்கிறது. அப்படி சொன்னவர் ஒரு இஸ்லாமியர். இவர் மடத்துல வந்து கைங்கரியம் பண்ணுவான. காஞ்சி மடத்துல அப்படி ஒரு சம்பிரதாயம் இருந்தது. அந்த மடத்துல பெரியவா பூஜைக்கு வர்றதுக்கு முன்னால நகரா டங்கா அப்படின்னு ஒரு வாத்தியம், பெரிய ட்ரம், அது வாசிக்கணும். மடத்துக்கு மேல ஒரு உப்பரிகை அப்படின்னு ஒரு பெரிய டவர் இருக்கும், அதுலதான் அந்த வாத்தியம் வச்சிருக்கும். பெரியவா குளிச்சுட்டு பூஜைக்கு வரப்போறார், சந்திரமணீஸ்வரர் பூஜைக்கு வரப்போறாருங்கிறதுக்கு முன்னால அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு இந்த நகராட்டங்க வாத்தியத்தை வாசிச்சாக்க ஜனங்கள்லாம் கேட்டுட்டு உடனே பூஜைக்கு பார்க்கறதுக்கு வரத்துக்கு சரியா இருக்கும். இது அனௌன்ஸ்மெண்ட். இந்த நகராட்டங்கா வாத்தியம்லாம் வாசிக்கிறது யாருன்னா இஸ்லாமியர்கள் தான் வாசிச்சதா மடத்திற்கால் அப்படிதான் இருக்கு. அதுக்குன்னு அவளுக்கு கைங்கரியம், இந்த வாத்தியம் வாசிக்கிறதுக்கெல்லாம் அவர்கள் அதை வச்சுன்னு தான் அவர் சொல்ற. அதனால எனக்குன்னு ஒரு கைங்கரியம் கொடுத்தா நான் மடத்துல வந்து இருக்கேன் அப்படின்னு. பெரியவா அப்புறம் அவரை சமாதானப்படுத்தி அனுப்பிச்சா. இது பார்த்து இந்த வாழ்க்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. என்னையா அது, யாரோ புதுசா ஒருத்தர் வந்து பார்த்துட்டு அல்லாங்கிறார், ஒருத்தர் ஏசுங்கிறார். அமெரிக்க நாட்டு தூதுவராக இருந்தார் இங்கே மெட்ராஸில், ஆல்பர்ட் ஃப்ராங்க்லின் அப்படின்னு. அவர் பெரியவாளை பற்றி தெரிஞ்சுன்னு பெரியவாளை வந்து பார்த்துட்டு எல்லாம் பேசிண்டு பெரியவாள்கிட்ட ரொம்ப பிரியம். அவர் தன்னோட அனுபவத்தை எழுதியிருக்கிறார். அதில் சொல்ற, பெரியவா சிரிக்கிறதே, ஏசுநாதர் சிரிக்கிறத பெரியவா சிரிக்கிறதே பார்த்தேன் அப்படின்னு. அவருக்கு எப்படி தெரியும் ஏசுநாதர் சிரிச்சது? அவர் எப்போ 2000 வருஷத்துக்கு முன்னால சிரிச்சிருக்கார். இவர் இப்போ இருந்தவர், இவருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. அதான் பாவம். இப்படி கிறிஸ்தவர்கள் பார்த்தா ஏசுநாதருங்கிறோம், பௌத்தர்கள் பார்த்தா புத்தருங்கிறோம், இஸ்லாமியர் பார்த்தா அல்லாங்கிறோம். இனிமே நாமெல்லாம் பார்த்தோன்னா குரு சாட்சாத் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா சாட்சாத் பரபிரம்மங்கிறோம். இப்படி யார் வேணா பாருங்கோ, யார் வேணா பேசுங்கோ, என்ன வேணா நினைங்கோ. ஆனால் விஷயம் ஒன்று தான், இருக்கிறது ஒன்று, ஆனால் அது பல பேருக்கு இருக்கு. ஒரே ஸ்வீட்டு தான், அது ஒருத்தர் அல்வாவாக சாப்பிட்றாரு, ஒருத்தர் ஜிலேபியாக சாப்பிட்றாரு, ஒருத்தர் மைசூர் பாகா சாப்பிட்றாரு. எதை வாயில் போட்டிருந்தாலும் ஸ்வீட்டு திதிக்க தான் திதிக்குமே வழியா அல்வா திதிப்பு வேற, ஜிலேபி திதிப்பு வேற, மைசூர் பாகு திதிப்பு வேற இல்லை. அனுபவம் என்னமோ ஒன்று தான். அந்த தெய்வீக அனுபவம்ங்கிறது எல்லாருக்கும் ஒன்றா தான் கிடைக்க போகிறது. ஆனால் பேர் வேற இருக்கலாம், கலர் வேற இருக்கலாம், ஷேப் வேற இருக்கலாம், நாமத்தில் ரூபத்தில் உருவத்தில் எல்லாத்துலேயும் வேணா வித்தியாசம் இருக்கலாமே வழிய அனுபவத்திலையும் ருச்சியிலையும் மாறவே முடியாது. அதை போல தான் நீங்கள் யார் வேணா என்ன பேரில் வேணா சொல்லட்டும், எப்படி வேணா இருக்கட்டும், ஆனால் ஈஸ்வரன் அந்த பிரம்மங்கிறது ஒன்று. அதுதான் வேதம் சொல்றது, பிரம்மம் சத்தியம், அது ஏகம், அது என்னென்ன ஒன்று தான். அதை என்னென்ன
பகூனாம் வதந்தி விப்ராஹா அப்படிங்கிற. விப்ரன்னா வேதம் படிச்சவன் அர்த்தம். பகூனாம் வதந்தி அப்படின்னா பலவா சொல்றான்னு அர்த்தம். இந்த இடத்துல வேதம் அழகான வார்த்தையா போட்டிருக்கு. பலவா சொல்றதுக்கு பல வார்த்தை இருக்கு சம்ஸ்கிருதத்துல. இங்க வதந்திங்கிறது அப்படின்னாலே தெரியும். வதந்தினாலே நம்ம எதை சொல்லுவோம்? ஒண்ணுக்கு ரெண்டா திருச்சி சொல்றதுதான் அது பெரிய வதந்தி சார் அப்படிம்போம். விப்ரோஹ பகூனாம் வதந்தி. இவ ஏன் படிச்சவாள்லாம் ஏன் பலவா சொல்றான்னார்? இவ படிச்சுட்டானோல்லி அப்படிதான். எப்பொழுதுமே படிச்சாலே டேஞ்சர் தான். வாட், வென், ஹூ, ஹவு, வை. குழந்தைகள்லாம் உடனே கேள்வி எதுக்காக கேட்க ஆரம்பிச்சது? ஒண்ணும் இல்லை, இப்பதான் SLC பாஸ் பண்ணியிருக்கான், அப்பாவுக்கு உனக்கு ஒன்றும் தெரியாதுப்பாங்கிறான். ஏன்னாரு? SLC பாஸ் பண்ணிட்டார், படிச்சுட்டார் அப்படின்னா படிக்க படிக்க நமக்கு என்ன பண்றதுன்னு எதை பார்த்தாலும் ஒரு அலட்சியம் வந்துடுறது. ஏதோ மற்றதெல்லாம் ஒன்றும் தெரியாது, நம்ம தான் கெட்டிக்காரம் அப்படின்னு தெரிஞ்சோம் இல்லையா? இதனால தான் வர ப்ராப்ளம். அதனால வேதம் சொல்றது, விஷயம் படிச்சுட்டதுனால இவ ஒன்னா இருக்கிறத பலவா சொல்றா. இருந்துட்டு போறது, அதுக்காக ஒன்றும் தப்பு இல்லை. மொத்தத்தில் இருக்குன்னு நம்பு, அவ்வளவுதான். இப்படி இவர் சொல்ற. சரி, இங்க ஒரு வார்த்தை சொன்ன, இவர் நீ இருக்கிற இடத்துலயே என்ன நினைச்சுக்கோ, நான் உன்னை இருக்கிற இடத்துலயும் உன்னை நினைச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இது ஏதோ ஒருத்தரை திருப்திப்படுத்துறதுக்காக சொன்ன வார்த்தை மாதிரி தான் நாமளும் சொல்லுவோம். அப்படிதான். அதெல்லாம் கவலையே படாது, நான் இருக்கேன் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு இவர் போயே போடுவார். அவ்வளோதான். சமயத்துக்கு ஃபோன் பண்ணா இருக்காது, ஆளே இருக்க மாட்டார், சுவிட்ச் ஆஃப், அவுட் ஆஃப் ரேஞ்சுன்னு வரும். அப்படியா சங்கராச்சாரியார் இருப்பார். இவர்கிட்ட சொல்லிட்டு எப்பொழுதும் நீ என்னையே நினைச்சுக்கோ, நான் உன்னையே நினைச்சுக்கிறேன் அப்படின்னு. நாம அவரையே நினைச்சுக்கிறோமோ மாட்டோமோ தெரியாது, ஆனா அவர் நம்மளையே தான் நினைச்சுட்டு இருப்பா. நினைச்சுக்கிறேன்னு சொன்னாரே, எஸ் நினைச்சிருந்தார். அதுக்கு ஒரு நிகழ்ச்சி வேணும்னா டாக்டர் வேணுநாதன் இருக்கார், யூனிவர்சிட்டியில் பெரிய ப்ரொஃபஸராக இருந்தவர். மடத்தோட பெரியவாள்கிட்ட ரொம்ப தொடர்பு உண்டு. அவர் காசிக்கு போகிறார். காசிக்கு போகிறதுக்கு முன்னால் பெரியவாள்கிட்ட வந்து சொன்னார், இந்த மாதிரி காசிக்கு போகிறேன் அப்படின்னு. அவர்கிட்ட எல்லாம் பேசியிருந்தேன். உடனே காசிக்கா போகிறேன். உடனே அங்கே இருந்து ஒரு பெரிய பண்டிதர் அவர் பேரை சொன்னான். அவரை பற்றி நீ கேள்விப்பட்டிருக்கீங்களோ தெரியுமா இல்லையோ அப்படின்னா, அவரை தெரியாத இருக்குமா? கேள்விப்பட்டிருக்கேன், தெரியும் அப்படின்னு. நீ என்ன பண்ண, போனாக்க அவர் எங்க இருக்காருன்னு விசாரிச்சுட்டு அவர் எப்படி இருக்கார், சௌக்கியமா இருக்காரான்னு விசாரி. அவர்கிட்ட நான் விசாரிச்சேன்னு அவரை பத்தி விசாரி, சௌக்கியமா இருக்காருன்னு அப்படின்னு. இவர் போயிட்டார், காசிக்கு போயாச்சு. போனா கேட்டார் அங்க இருந்த வித்வான்கள்ட்டெல்லாம், அவர் வீடு எங்கே இல்லை அப்படின்னு. உடனே அவன் சொன்னா இங்கேதான் வீடு, எல்லாத்தையும் சொல்லிட்டு எதுக்கு கேட்குறேன்னு. இல்லை இல்லை, பெரியவா சொல்லி அனுப்பிச்சிருக்கா, அவரை போய் அவள் வீட்டுக்கு போயிட்டு அவரை பார்த்து எப்படி இருக்காருன்னு பெரியவா விசாரிச்சுக்கா, அதனால விசாரிக்கிறேன் அப்படின்னு. உடனே அவ சொன்னா, அப்படியா, என்ன அவர் இப்போ இல்லையே, அவர் போயாச்சு. இவருக்கு பயந்து விட்டார், இனிய போயாச்சுங்கிற. ஆனால் காஞ்சிபுரத்துலேருந்து பெரியவா போய் விசாரிச்சுன்னுவான்னு சொல்லியிருக்கா, அவர் எப்படி இருக்காருன்னு விசாரிச்சுன்னுவான்னு சொல்லியிருக்கான்னு. உடனே இவர்கிட்ட என்னைக்கு போனார்னார். இப்பதான் 4 நாள் ஆறுது. என்னைக்கு போயிருக்கார், எப்போ போனார்னு விசாரிச்சா, இன்வெஸ்டிகேட் பண்ணா அப்புறம் தெரியறது எந்த சமயத்துல காஞ்சிபுரத்துல இவர் காசிக்கு போறேன்னு வேணுநாதன் சொல்றதே பெரியவா அப்படியா அங்க அது மாதிரி வித்வான் இருக்கார், அவர் உனக்கு தெரியுமோ அப்படின்லாம் சொல்லிட்டு தனக்கு அவருக்கும் இருந்த நெருக்கத்தெல்லாம் சொல்லிட்டு, அப்படி போனீங்கன்னா அவர் எப்படி இருக்காருன்னு விசாரின்னு எந்த சமயத்துல இவரை பத்தி இங்க பேசின்னு சொல்றாளோ அந்த சமயத்துல அவர் ஆல் காலி, க்ளோஸ். இதுல ஆச்சரியம் என்ன அப்படின்னா, அவர் ஆவி பிரியற சமயத்துல யாரு அவரை நினைச்சுருக்கான்னு, எந்த பரபிரம்மமோ அது நினைச்சுன்னு இருக்குன்னா பகவான் கீதையில தான் சொல்ற, நீ ஆயுசு முழுக்களும் எப்படி வேணாரு, போற சமயத்துல என்ன நினைச்சுக்கோ, என்கிட்டயே வந்துடலாம். நமக்கு அது முடியுமா என்ன? உடனே நமக்கு இது ரொம்ப சௌரியமா இருக்கு, கீதையிலே பகவான் சொல்லிக்கிறதுனால தினம் எல்லாம் கோயிலுக்கெல்லாம் போக வேண்டாம், சத் சங்கெல்லாம் வேண்டாம் சார், அழகா சீரியல் பார்த்துட்டும் போறதுக்கு 1 மணி நேரம் முன்னால மட்டும் ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்னா அவ்வளவு வெளிச்ச வயனர். அவர் என்ன பண்ணார்,
ஆயுசு முழுக்களும் எப்படி வேணா இருந்து தொலை, போற சமயத்துல என்ன நினைச்சுக்கோன்னவர் அந்த போற சமயம் எதுன்னு தெரியாத ஒளிச்சு வச்சுட்டார். அந்த சாவியை மட்டும் மறைச்சு வச்சுட்டு எல்லாருக்கும் டேட் ஆஃப் டெத்தும் தெரியறாப்புல வச்சிருந்தாருன்னா, எக்ஸ்பைரி டேட் போடுறாப்புல நமக்கும் குட்டி வச்சுட்டாருன்னு வச்சுக்கோ, எவ்வளவு சௌரியமா இருக்கும். ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்காது, அது தெரியாத இருக்கும். எல்லாரும் வாங்குவாங்கன்னு கூப்பிடுறா, எத்தனை வயசு வேணாலும் வாங்குவோன்னு. எல்லாருக்கும் டேட் ஆஃப் டெத்து சீல் போட்டு எக்ஸ்பைரி டேட்டு போட்டு விட்டுட்டான் பகவான். அவ்வளோதான், ஒரு வயலுக்கும் ஒன்றும் குழப்பு நடக்காது. அதை மட்டும் மறைச்சு வச்சார். நாமளாவே நினைச்சுனுட்டோம் 100 வயசு இருக்க போகிறோம், 200 வயசு இருக்க போகிறோம், அதை பண்ண போகிறோம், இதை பண்ண போகிறோம் அப்படின்னு பிளான் பண்ணி 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 அப்புறம் வேணும் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் அது வேணும், ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் இது வேணும். இவர் ரிட்டையர் ஆனதுக்குள்ளேயே விஆர்எஸ்குள்ளேயே ஓடி போயிடுறார். அது மட்டும் ரகசியமா இருக்கு. போற டைம் எப்போன்னு மட்டும் தெரியல. அப்படி மட்டும் தெரிஞ்சு கொடுத்தோம்னா நாமளும் ஜாக்கிரதையா இருந்துடலாம். அந்த இனிமே போப்புறோம், இன்னைக்கு சாயந்தரம் ராத்திரி 8 மணிக்கு போப்புறோம்னா 7 மணிலேருந்து ஹரே ராம 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 ஹரி போயிடலாம் ராமரோட. ஆனா அதுதான் தெரியல. வீட்டுக்கு போய் இட்லி சாப்பிட போறோம்னு நினைச்சுன்னு போறோம், போற வழியிலே க்ளோஸ். ராத்திரி படுத்துண்டா சார், கருத்தால காப்பி எடுத்துன்னு போறேன், ஆளை காணும் அப்படின்னா இருக்கு. அப்படி இருக்கிறது எப்படி அந்த சமயத்துல நினைச்சுக்கிறது? ஸோ அதனால கீதையில சொன்னது ரோல்ட் அவுட்டு. அவர் நடக்காததான் சொல்லி, அவருக்கு நன்னா தெரியும் ஒரு வயலும் அப்படிலாம் வந்துட மாட்டோம். என்ன அத்தனை பேரும் அஜாமல்னா என்ன, ஏதோ ஒரு அஜாமலன் வேணா நாராயணன்னு கத்திட்டு ஓடி வரலாம். செங்காலி வீடு அனந்தராம தீட்சர் பரியாசம் பண்ணுவார், அஜாமல உபாக்கியான கேட்டதுனால போற சமயத்துல நாராயணா வந்துருமான்னு. என்ன அப்போல மூஞ்சி முழுக்கெல்லாம் வச்சிருக்கான், அப்ப நாராயணாவது கிராயணாவது யாரை பார்த்தாலும் யமனாதான் தெரியும், எருமடா தெரியும்.